வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா வணக்கம்மா. உட்காருங்க. உட்காருங்க. வணக்கங்க. வணக்கம். வாங்க. இருங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். இல்ல ஒண்ணு வேணாம், இருக்கட்டும். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. ஐயா இல்லைங்களா? அவர் இருந்தாருன்னா அப்படியே சேர்த்து சொல்லிடலாம். அவரு இப்பதான் வெளியில போனாரு, இப்ப வந்துருவாரு. இதோ அவரே வந்துட்டாரு. வணக்கங்க. வணக்கம். உங்களை பாக்குறதுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உட்காருங்க உட்காருங்க. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சோம். அதான் உங்க எல்லார்கிட்டயும் காட்டிட்டு போலான்னு வந்தோம். அண்ணா, காட்டுங்க அண்ணி, நல்லா இருக்குல்ல? நீங்க உட்காரு. சரிக்கா. பத்திரிக்கை எப்படி இருக்கு? உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. கிடைச்ச நேரத்துல அருமையா பண்ணிருக்கீங்க. தாய் மாமாக்கான மரியாதை கௌரவத்தை நாம கொடுக்கணும். உங்க சைடுல அப்படி யாரையுமே காணுங்க. அப்படி யாரும் இருக்காங்களான்னு கூட தெரியலையே. இது ஏதோ ரொம்ப இடிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்குதான் இவ்வளவு முடிச்சிருன்னு சொன்னேன். எப்படி குடைச்சல் கொடுக்கறான்னு பாத்தியா? முடிக்கிறேன். அடுத்தது அதுதான். கொஞ்சம் டைம் கொடு, இவளை இல்லாம ஆக்கிடுறேன். இனிமே அவசரப்பட முடியாது. ஏண்டா? கல்யாணத்துக்கு முன்னாடி கொன்னா அதை வச்சு கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. ஏய், நீ எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிற? அதெல்லாம் பெரியவங்க பாத்துக்க மாட்டாங்களா? நீ யார் இதெல்லாம் கேட்க? அவ கேப்பா, அவளுக்கு உரிமை இருக்கு, புரியுதா? நீ வாய மூடு. சிவா, இத போய் ஏன்டா பெருசுபடுத்துற? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஜனனி, இந்த மாதிரி எல்லாம் பட்டு பட்டுன்னு பேசாதம்மா. அதான் சாமியை உத்தரவு கொடுத்துருச்சுல, அப்புறம் என்ன? இனிமே கல்யாணத்தை நல்லபடியா நடத்துற வழியத்தான் பார்க்கணும். இப்ப கேட்கலன்னா வேற எப்பதான் கேக்குறது? ஜனனி சொல்ற மாதிரி வழக்கம் மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லீங்களா? ஏதாவது நான் சொல்லிட போறேன். இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம மூக்க நுழைக்காதீங்க. நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். உங்களுக்கு உரைக்கவே உரைக்காதா? வாய மூடிட்டு சும்மா இருங்களேன். என் பையனும் மருமகளும் கேட்கறதுல தப்பு இல்ல. என்னங்க? அவங்க சொல்றபடி நடக்கிறது தானே வழக்கம். நியாயமா பெரியவங்க வந்து அதை கேட்கணும். எங்க அம்மா இருந்திருந்தா அதை கேட்டிருப்பாங்க.
நீங்க வர்றது அவங்களுக்கு தெரியாதனால வெளியில போயிட்டாங்க. கொஞ்சம் சொல்லிட்டு பத்திரிக்கை அடிச்சிருக்கலாம். இப்போ முடிஞ்சு போச்சு. அதனால யாரும் இதை பத்தி பெருசா பேச வேண்டாம். விசாலாச்சி சொல்லிடு. கேட்டீங்கல்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க. காவேரி என்ன காவி- இவ? சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க சரிங்க. கிளம்பி போயிட்டு வாங்க. நாங்க போயிட்டு வாங்க. வரேங்க. வரேன். தம்பி 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 ஒரு நிமிஷம். என்னாச்சுமா? என்னம்மா ஒரு நிமிஷம் என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டு அங்கங்கன்னு பாக்குறீங்க? தம்பி 100 நாள்ல ஜனனி உங்க பக்கம் திருப்புவேன்னு சபதம் போட்டீங்கல்ல, அந்த திட்டத்துக்கு உசுறு இருக்கா? பாத்தீங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இந்த கல்யாண பிரச்சனையில என் பிரச்சனை அனாதை ஆயிடுச்சு. அப்படி சொல்லாதீங்க தம்பி. ஆமா, எத்தனை நாள் ஆச்சு? எங்களோட 100வது நாள். ஆமா, இன்னைக்கு 100வது நாள். ஆமாங்க. தம்பி விட்டுறாதீங்க. திட்டத்துக்கு எப்படியாவது உசுறு கொடுத்து காப்பாத்துங்க. இல்லைன்னா நீங்க சபதத்துல தோத்து போயிடுவீங்க. இங்க பாருங்க, எல்லாரும் போய் அந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கும்போது என் பிரச்சனை யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. பட்டத்தை நீங்க பறக்க விட்டுட்டு அவளை பிடிக்க சொன்னா எப்படி? கரெக்ட். சபதத்தில் நானும் ஜெயிக்கிறேன்.